வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, P and NP ப்ராப்ளத்த பத்தி படிக்க போறோம். டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ல வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து P and NP ப்ராப்ளம்ஸ். P stand for polynomial time. NP stand for non-deterministic polynomial time. The first one is a P problem. A problems which can be solved in polynomial time. Solvable in polynomial time தான் P problem. X. X is a problem. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர், டிபிஎம்எஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஓசி, டிஏஏ நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு கொடுக்குற சொல்யூஷன் தான். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது என்ன செய்வோம், முன்னாடி அல்காரிதம் ப்ரொசீஜர் அல்காரிதம். ஓகே, ஸோ ஏ இஸ் அல்காரிதம். ஸோ அல்காரிதம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a procedure or formula for solving a problem based on the steps, sequence of steps, sequence of actions. Okay, so A and algorithm வந்து this is a time complexity. ஆல்ரெடி நம்ம படிச்சோம் what is time complexity. இந்த A and algorithm வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் தரோம். அந்த இன்புட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகி அவுட்புட் வருது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு அந்த டைம் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த டைமுக்குள்ளே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஸோ n is the number of inputs, k is a constant. இது big of n இந்த அல்காரிதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் வந்து இந்த டைமுக்குள்ளே இந்த எக்ஸ்ன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அப்படியே சொல்கிறேன், இந்த அல்காரிதம் இந்த டைமில் வந்து எக்ஸ்ன்ற ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடுது. ஓகே, இதுதான் பி. ஸோ எக்ஸ் இஸ் அ பி. இந்த பாலினாமியல் டைமில் இந்த எக்ஸ்ன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் இட்ஸ் அ பி பாலினாமியல் டைம். So another definition, P is a set of problems that can be solved by a determinist Turing machine in polynomial time. Same solvable in polynomial time. So it is deterministic. Deterministic nothing but the particular input தரோம். So computer is always produce the same output தான் is a deterministic. Okay. So P is easy to solve, easy to verify. ஸோ ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கும், அதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதோடைய அவுட்புட் வந்து கரெக்டாக இல்லையாண்டு ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் பி. ஓகே, நிறையா எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ், ஷார்ட்டிங், சர்ச்சிங் எல்லாமே தான். இப்போ சர்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ டென் இஸ் அரே சைஸு. இப்போ இந்த அறையில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூஸ் நம்ம சேவ் பண்ணலாம்? 10 வேல்யூஸ், மேக்ஸிமம் 10 வேல்யூஸ் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம அறையில் ஒரு 10 வேல்யூஸை சேவ் பண்ணியாச்சு. ஒரு வேல்யூ கொடுத்து இந்த வேல்யூ இருக்கான்னு சர்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா n வேல்யூஸ் தான் இதுக்குள்ளே தான் வந்து சர்ச் பண்ண முடியும். 1லேருந்து 10க்குள்ளே தான் சர்ச். ஃபர்ஸ்ட் வேல்யூ சர்ச் பண்ணோம், செகண்ட் வேல்யூ சர்ச் பண்ணோம். ஸோ தேர்ட் வேல்யூவில் ஃபைன் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் வேல்யூ வந்து சர்ச்சிங் வேல்யூன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ நான் n வேல்யூ தான். ஸோ ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்? ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக. ஸோ இதுதான் பிக் ஆஃப் n. இந்த அரேவில் சர்ச் பண்ணுறது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. ஸோ இதுதான் பி. ஓகே, ஸோ பர்டிகுலர் பாலினாமியல் டைமுக்குள்ள நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பி. ஸோ பி இஸ் ஈஸி டு சால்வ், ஈஸி டு வெரிஃபை. ஸோ ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கும்போது ஈஸி டு சால்வ், ஈஸி டு வெரிஃபை இருக்கும். இப்போ இது கொஞ்சம் லார்ஜ் ப்ராப்ளம், பட் வெரி லார்ஜ் ப்ராப்ளமாக இருக்கும்போது என்பி ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா, இட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம். ஈஸி ப்ராப்ளம்னா உங்களுக்கு பி ப்ராப்ளம். ஸோ இன்க்ரீஸ் ஆக என்பி ப்ராப்ளமாக மாறிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்பி. NP is a non-deterministic polynomial time. It is a polynomial time. NP is a non-deterministic polynomial time. A problem that are verifiable in polynomial time. It is verifiable in polynomial time. Okay, that is solvable in polynomial time. NP is set of decision problems that can be solved by a non-deterministic Turing machine in polynomial time. What is the decision problem? Decision problem. Yes or no? மல்டிபிள் சொல்யூஷன் கொடுக்குறது தான் டிசிஷன் ப்ராப்ளம்ஸ். ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் தான். நான் டிட்டர்மினிஸ்டிக் நத்திங் பட் டிட்டர்மினிஸ்ட்னா சிங்கிள் இன்புட்
expected single output. But non-deterministic என்னன்னா ஒரு single output multiple solution கொடுக்குறது தான் non-deterministic multiple output. For example, shortest path. ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து நிறைய பாத் சொல்யூஷன் தரும் அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? பாத் 1, பாத் 2, பாத் 3 எந்தெந்த வழியில் போனீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணலாம்னு ஒரு 4 சொல்யூஷன் தரும். இதுதான் நான் டிட்டர்மினிஸ்டிக் டூரிங் மிஷின் பாலினாமல் டைம். ஸோ என்பி இஸ் த டிசிஷன் ப்ராப்ளம் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் டூரிங் மிஷின் பாலினாமல் டைம். இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ என்பி ப்ராப்ளம் வந்து சால்வ் டு த ஹார்ட் ப்ராப்ளம். P is a easy problem. இதில் hard to solve, easy to verify. சால்வ் பண்ணுறது கஷ்டம், வெரிஃபை பண்ணுறது ஈஸி. அதுதான் NP ப்ராப்ளம். ஐ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா TSP ப்ராப்ளம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், செக்யூரிட்டி ப்ராப்ளம், சுடோக்கு ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? இந்த டைம்குள்ளே பண்ண முடியாது. பட் வெரிஃபை பண்ணுறது ஈஸி. இந்த டைம்குள்ளே வெரிஃபை பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. சால்வ் பண்ணுறது இந்த டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியாது. ஆனால் வெரிஃபை பண்ணுறது இந்த டைம்குள்ளே வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பாலினாமல் டைம்குள்ளே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்பி ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா இப்போ சுடுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த சுடுக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுடுக்கு தெரிஞ்சிருக்கோம். சுடுக்கு இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் நாலேஜ் கேம். இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 1 to 9 வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா 1 to 9 இருக்கணும். சேம் நம்பர் இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நம்பரும் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். சாய்ஸ் மாற்றிட்டே இருப்போம். இப்போ சப்போஸ் கிராஷ் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6ன்ற வேல்யூஸ் இல்லை. ஸோ இந்த ரோலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா 6 இருக்குது. ஸோ இந்த ரோலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த ரோலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, 6 இருக்குது. ஸோ இதுதான் சாய்ஸ். இந்த 6 இங்கே தான் ஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் டைம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். 1 hour 2 hours டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா நம்ம சாய்ஸு. ஸோ நம்ம சாய்ஸ் மாற்றிட்டே இருப்போம். ஸோ இதுதான் ஹார்ட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, பட் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எல்லா வேலையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு கம்ப்யூட்டரில் அட்ட டயத்தை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எத்தனை ரோ எத்தனை காலம்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துக்கு செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்னு தெரியும். ஸோ ஈஸியாக பாலினாமல் டைமில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ஹார்ட் டு சால்வ், ஈஸி டு வெரிஃபை. இட்ஸ் எ என்பி ப்ராப்ளம். ஓகே, ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்பி இஸ் ஹார்ட் டு சால்வ், ஈஸி டு வெரிஃபை த பாலினாமல் டைம். ஸோ P versus NP. So NP is hard to solve, easy to verify. P is easy to solve, easy to verify. So P subset of NP. Okay, இதில் பார்த்தீங்கன்னா P equal to NP. இப்போ நிறைய ரிசர்ச்சில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. P equal to NP, P not equal to NP. P equal to NP ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ண வந்து ரொம்ப கம்மி. ஒரு 20%, 80%, 8% தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 8% தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் P equal to NP கிடையாது. ஏன்னா P வந்து ஈஸி டு சால்வ், NP வந்து ஹார்ட் டு சால்வ். ஆனால் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸி டு சால்வாக மாற்றுறாங்க. ஸோ அப்போது P equal to NP மாறுது. ஸோ P நாட் equal to NPனா ஏன்னா இந்த சார்ட்டிங் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் ட்ராவலிங் சேல்ஸ் ப்ராப்ளம் ஆர் இதுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஸோ P நாட் equal to NP தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரிசர்ச் வந்து ரெண்டு விதமாக பண்ணியிருக்காங்க. 80% வந்து P நாட் equal to P தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ட்ராக்டபிள், இது இன்ட்ராக்டபிள் பொசிஷன். ஓகே, ட்ராக்டபிள்னு வந்து இதுக்குள்ளே இருக்குது, இன்ட்ராக்டபிள் வந்து அவுட் சைட் ஆஃப் NP ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இது ஈஸி ப்ராப்ளம் வந்து ட்ராக்டபிள், ஹார்ட் ப்ராப்ளம் இன்ட்ராக்டபிள்ஸ். ஓகே, இப்போ P பார்த்தீங்க, P is N equal to 100னா n power n of 3. Okay, n power 3 is a polynomial time. Okay, n number of inputs and time. NP வந்து பார்த்தீங்கன்னா n equal to 100 2 power n exponential time. So P is a polynomial time,
2 power n is a exponential time. இதுதான் Pக்கும் NPக்குள்ள difference. Okay. So NP hard NP complete பார்க்குற முன்னாடி what is the reductions பார்ப்போம். Reduction is nothing but reduction is an algorithm for transforming one problem to another problem. So nothing but இப்போ பெரிய ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் டேரெக்டாக நம்ம பாலினாமியல் டைம் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து ஒரு ஸ்மால் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு பாலினாமியல் டைம் யூஸ் பண்ணி பாலினாமியல் டைமில் அந்த ப்ராப்ளத்தை ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணி அந்த ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம வந்து பாலினாமியல் டைமில் சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரிடக்ஷன்ஸ். லார்ஜ் ப்ராப்ளம் ஸ்மால் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இதை சால்வ் பண்ணுறது தான் இஸ் ரிடக்ஷன்ஸ். ஓகே. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை வந்து பாலினாமியல் டைம் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணி ஒய்ன்றதுக்கு இன்புட் தரோம். ஒய்ன்ற அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்குது. ஓகே. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு பாலினாமியல் டைம் ஒய். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎக்ஸ், இது ஐஒய், இதுக்கு இன்புட் வந்து ஐஒய்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பாலினாமியல் டைமில் அல்காரிதம் யூஸ் பண்ணி அது ஒய்க்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த ஐஒய்ன்றது என்ன செய்யணும்னா இன்புட்டாக வந்து அல்காரிதம் ஃபார் ஒய்க்கு வந்து ரீச் ஆகி அங்கே வந்து சொல்யூஷன் கொடுக்குது. ஓகே. சொல்யூஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் ப்ராப்ளம் டு எக்ஸ். So the large problem is reduced to small problem. Okay, problem X is reducible to problem Y if there is a functions which convert instance of X into instance of Y, and the solution of that instance provides solution of problem X. Okay, here are the reductions. So NP hard. So every problem in NP is reducible to polynomial time. So every NP problem reduced to polynomial time as NP hard. அப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ரெடியூஸ் பண்ணது இந்த NP ப்ராப்ளத்தை வந்து ரெடியூஸ் யூஸிங் பாலினாமல் டைம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ப்ராப்ளமாக மாற்றுறாங்க. அதை வந்து இன்னொரு பாலினாமல் யூஸ் பண்ணி இன்னொரு அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறது NP hard and hard. Okay, a problem is NP hard. Every NP problem can be polynomial time reducible. NP hard. இதில் வந்து டாலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் சொல்லலாம், நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். NP ஹார்டில் வந்துன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். NP கம்ப்ளீட் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் இந்த இதுதான் NP கம்ப்ளீட். ஓகே. இட்ஸ் போத் NP அண்ட் NP ஹார்டு தான் NP கம்ப்ளீட். ஸோ NP கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் ப்ராப்ளம்ஸ். NP ஹார்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா கிவ் த perfect solution for multiple solution கொடுக்குறது தான் இட்ஸ் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். இப்போ ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்து கொடுத்துருப்போம். ஓகே, நிறைய சொல்யூஷன் கொடுப்போம். அது எது பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. NP கம்ப்ளீட் டிசிஷன் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுடுக்கு கோட் டிசிஷன் கொடுக்குறது. இந்த சைட் போடுவான், அந்த சைட் போவான், இந்த இது பண்ணுவான், அந்த டிசிஷன் கொடுக்குறது எஸ் ஆர் நோ. அதுதான் NP கம்ப்ளீட். ஓகே. NP கம்ப்ளீட். So NP complete problems is both NP and NP chord. NP chord like intersect position that is NP complete. So a problem that is NP complete can be solved in polynomial time if all other NP complete problems can also be solved in polynomial time. So example Hamiltonian paths. Okay, la பாத்தீங்கன்னா Hamiltonian பாத்தீங்கன்னா path வந்து பாஸ் ஆகும். எல்லா வேர்டெக்ஸும் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று சார். செகண்ட் வந்து டிசிஷன் ப்ராப்ளம். இந்த பாத் வந்து ஹாமில்டன் பாத் தான் அப்படி செக் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து நம்ம எல்லா எவ்ரி வேர்டெக்ஸும் ட்ராவல் பண்ண உடனே நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது இட்ஸ் ஹாமில்டன் பார்த்தா இல்லைன்னு செக் பண்ணுறது ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் NP கம்ப்ளீட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ் பி வாட் இஸ் NP NP ஹார்ட் அண்ட் NP கம்ப்ளீட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் ஒவ்வொரு அல்காரிதமாக பார்ப்போம். ஓகே, இதில் ஏதாவது மிஸ்டேக் கரெக்ஷன் தான் கரெக்ட் பண்ணிக்கங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.